ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். முதலாவதாக இன்றைய விசேஷ குறிப்புகளை பார்ப்போம். இன்னைக்கு தை 10 24/1/2024. இது ரொம்ப அருமையான ஒரு நியூமராலஜி குறிப்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/1/24 புதன்கிழமை, சதுர்த்தசி திதி, இரவு 10:45 வரை, 10:47 வரை. அதன் பிறகு பௌர்ணமி. நட்சத்திரம் திருவாதிரை, காலை 7:45 வரை. அதன் பிறகு புனர்பூசம். சித்த யோகம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை தொடர்ந்து பார்ப்போம். முதலாவதாக நம்ம பார்க்க போற ராசி மேஷ ராசி. இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஆனால் இவங்க கொஞ்சம் முன்கோபம் உடையவர்கள் அப்படின்னு பேர் எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கு. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் எப்பவுமே அருமையான இடம். அந்த இடத்துல பெண்களால் அனுகூலமான நல்ல விஷயங்கள், நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப புதுசா கல்யாணம் உங்களுக்கு அந்த மனைவியானப்பட்டவர்களை அந்த புத்திரபாகிய சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி சொல்லலாம். வெளியில இருந்து நீங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல தகவல்கள் உங்களுக்கு சேரலாம். புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. அது புதுசா வாங்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம். இருந்தாலும் அதையுமே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் நல்ல ஒரு லாபத்தோட இன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா தான் நடக்கும். தன லாபம் இருக்கு சார். பண லாபம் உங்களுக்கு நீங்க கொடுத்த காசு திரும்பி வரலாம். அல்லது நீங்க ஷேர் மார்க்கெட்டோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் ஈடுபட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு நல்ல லாபங்களும் உண்டு. குறிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம குருவினுடைய பாதிப்பு போறதுக்கு இவர்கள் வியாழந்தோறும் குரு சாய்பாபாவா இருக்கலாம், இல்ல பிரகஸ்பதி நவகிரகத்தில் இருக்க குருவா இருக்கலாம். அதை வணங்குறது ரொம்ப அருமையான முன்னேற்றங்களை கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு ரொம்ப அருமையான விளக்கம்னு சொல்லலாம். ரிஷபத்தின் அதிபதியே சுக்கிரன் அப்படிங்கிறதால இவங்க அழகான தோற்றத்தோட இருப்பாங்க. அதனால சாப்பாட்டு பிரியர்கள், அதாவது சாப்பாட்டு பிரியர்கள் சொன்னா தப்பா நினைக்காதீங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பாட்டுல சிறப்பானதை மட்டும்தான் இவங்க சிறப்பான ஹோட்டலுக்கு போவாங்க. சிறப்பான ஒரு இதை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. சாப்பாட்டை மட்டும்தான் இவங்க எடுத்துக்குவாங்க. சாதாரணமா அந்த ரோட்டோரத்தில் இருக்கிறதெல்லாம் இவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு தைரியமா சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு 2ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் வாக்குஸ்தானத்தில், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால இவங்க இன்னைக்கு பேச்சால சாதிப்பாங்க. என்ன சொன்னா, இவங்க ஆஃபீஸில் மீட்டிங்கில் ஒரு நல்ல சிறப்பான உரையாற்றலாம். இவங்களுடைய ஐடியாஸ் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கு. கோச்சாரப்படி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்கு. 12ஆம் இடத்துல குரு இருந்தால் கொஞ்சம் அது விரய குரு சார். உங்களுடைய விரயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நீங்க இன்னைக்கு புதுசான எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் ஆரம்ப நிகழ்ச்சி, உங்களுடைய இது தொழில் சம்பந்தமான ஆரம்ப முயற்சிகள் எதையுமே இன்னைக்கு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க யாரையாவது கன்சல்ட் பண்ண போய் அவங்க வேற ஏதாவது சொல்ல போய் மன கஷ்டம் அப்புறம் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால பண கஷ்டம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் அதெல்லாம் இன்னும் நல்ல நாள்ல நிறைய வரப்போறது, அப்ப செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வணங்கி நல்லபடியா மேல வர வேண்டிய ஒரு நேரம். இப்போ 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால விரயங்கள் குறையணும். அதனால நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமி திருப்பதியில இருக்கக்கூடிய கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய அலமேலு மங்காயை வணங்குவது மிகுந்த சிறப்பித்தம். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி மிதுன ராசி. உங்க ராசியிலே தான் சார் இருக்கு சந்திரன். இன்னைக்கு சந்திரன் உங்க ராசியிலே தான் சஞ்சரிக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள், அதாவது ஏதாவது ஒரு நீங்களா போட்டு குழப்பிக்கிறது, உங்களை இந்த காலையில எழுந்தோடனே இங்க வலிக்குதே அங்க வலிக்குதே அந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் வரலாம். அதான் இன்னைக்கு ஜென்ம சந்திரன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சாப்பாடு விஷயத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்ல அருமையான சாப்பாடு, விருந்து விசாரணைகள் எல்லாமே நடக்கும். பெண்களால் அனுகூலம், ஆபீஸ்லயோ அல்லது வீட்லயோ மற்ற கூட வேலை பார்க்குற அக்கா அது மாதிரி சகோதரிகள் இந்த வகையிலேயே உங்களுக்கு மிக அனுகூலமான பலன்களை இன்னைக்கு சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த சந்திரன் 4ஆம் இடத்துல இந்த ஜென்மத்தில் இந்த சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் சார். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது எங்களுக்கு ஜோசியத்துல தாயார் ஸ்தானம். அதனால தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போகலாம். அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்தை முதல்ல அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போய் பார்த்துறது நல்லது. உங்களுக்கு அனுகூலமான தெய்வம்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னைக்குமே குருவாயூரப்பனை நீங்க வணங்குறது மேலும் உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை தரும். அடுத்ததை நம்ம பார்க்க போற ராசி கடகராசி.
கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். சந்திரன் அதிபதியா இருக்கிறதுனால இவங்க வந்து கற்பனை வளம் மிக்கவர்கள், கற்பனையிலேயே வாழ்வாங்க. ஏதாவது ஒரு பிளான் சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி பிளான் போட்டு இப்படி 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 நடக்கிறோம் அப்படின்னு பிளான் பண்றதுல இவங்க ரொம்ப 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 ஷார்ப்பானவங்கன்னு இவங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இவங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிருது. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கு. 12ஆம் இடத்துல சந்திரன் தான் ஒரு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 12லயோ அல்லது ராசிக்கு 2ஆம் இடத்துலயோ சந்திரன் வரும்போது தன வரவு இருக்கும். தன வரவு இருந்தாலும் அந்த தன வரவு வந்த மாதிரியே தெரியாது, டக்குனு அது இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. அதனால பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. வரும்போது சேர்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெண்டிங் நிக்கலாம். இப்போ ஒரு ஆளை போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அவர் பார்த்துட்டா நல்லது நடக்கும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளிக்கு வைக்கிறது நல்லது. அதனால காரிய தடைன்னு வருது. அதனால 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் சுணக்கமா தான் இருக்கும். மெயினா உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட தொழிலை தான் ஆரம்பிக்கணும்னு இப்ப நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன். மிக அருமையான பலன்களை உங்களுக்கு தரும். அடுத்ததா நம்ம பார்க்க போற ராசி சிம்ம ராசி. இந்த சிம்மராசிக்கு அதிபதி சூரியன்னு தெரியும். அதனால நம்ம இவங்க வந்து மனதிடம் உள்ளவர்கள். சிம்மராசி சிம்ம லக்னம்காரர்களே வந்து எந்த ஒரு முடிவையும் தைரியமா எடுப்பாங்க, எடுத்துட்டா மாற்ற மாட்டாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இவங்களுடைய வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாரும் வந்து கலகலகலான வீடே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும். தன லாபம் இருக்கும். உங்களுக்கு வந்து சுகம், அதாவது சயன சுகம்னு சொல்லலாம். யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும், பார்த்தா சந்தோஷமா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்கள போய் பார்த்தா கூட அவங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 16ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா, அந்த காரியம் 100% சக்சஸ் ஆகும். ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அடுத்த வீட்டிலேயே கேது இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் வரலாம். கேதுவால சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். அதனால இதெல்லாம் நீங்க சமாளிச்சு வெளியே வரணும் அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன தெரியுங்களா? விநாயகப் பெருமான். விநாயகரை வழிபடும் போது இந்த கேதுவால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அவர் பார்த்துக்குவார். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி கன்னி ராசி. இந்த கன்னிராசி பத்தி சொல்லணும் சார். கன்னிராசிக்காரர்கள் வந்து அடுத்தவர்களுக்கு உதவணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் நிற்பாங்க, முதல்ல போய் நிற்பாங்க. இவங்க தான் உதவுவாங்க. அதனால அவங்க வீட்டுல இருக்கவங்களும் திட்டுவாங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை, என்ன உதவி அப்படின்னா சில பேர் ஊர்லயே இருக்கிறது இல்லை. ஆனா இவங்க அப்படி கிடையாது. ஊர்ல இருந்தாலும் அங்கிருந்தே என்னால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி உதவக்கூடிய ஒரு நல்ல பரந்த மனப்பான்மை உள்ளவங்க. நிறைய பேருக்கு உதவுவாங்க. ஆனா இவங்களுக்கு அதே மாதிரி உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டம்தான். அதே மாதிரி சரஸ்வதி கடாட்சம் மிகுந்தவர்கள். இவங்களுக்கு ராசியிலேயே கேது இருக்கு. ராசியில கேது இருந்தா என்ன சார் ஆகும் அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், மனக்குழப்பங்கள் வரலாம். சில பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ன்னுவாங்க, எனக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, மென்டல் ஒரு மாதிரி டார்ச்சரா இருக்கு, இது மாதிரிலாம் இந்த வார்த்தைகள்லாம் இவங்களுக்கு இந்த மாதிரியான நேரத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புதிய முயற்சி ஏதாவது எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எடுக்கலாம். 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது புதுசாக போய் பார்க்கறது, புதுசாக ஒரு பிளான் போடுறது எல்லாமே சக்சஸ் ஆகும். உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் சார். உங்களுடைய பிளான், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு வழிமுறைகள்ல மற்றவங்க நடக்கும்போது வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜென்ம கேது அப்படிங்கிற இந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா இந்த சர்ப கிரகம் அப்படிங்கிறதுனால அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய சர்பங்களை நீங்க வணங்குவது மிக நல்ல மாற்றங்களை நிச்சயமா உங்களுக்கு தரும். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சந்திரன். அப்போ 9ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உறவினர், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், இவங்களுடைய அன்பு கட்டளை அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க கட்டுப்பட்டு நீங்க சில விஷயங்கள் செய்ய வேண்டியது. அது உங்களுக்கு க்ஷமை இருக்காம கூட இருக்கலாம். அவங்க கேட்டாங்க சார், அதுக்காக நான் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வீண் பயம், தேவையில்லாத பயம், இது இப்படி இருக்குமோ, அது அப்படி ஆயிடுமோ. வண்டியில போகும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ இவ்வளவு அவன் எதிர்க்க வரான், இப்படி ஒன்றா போயிட்டு போறான், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது. ஐயோ இப்படி வரானே, அப்படி போறானே, வந்துட்டா என்ன பண்றது, அவனை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க வண்டியை நீங்க ஒழுங்கா ஒட்டினா போதும். அது மாதிரி வீண் பயம் இன்னைக்கு அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. துளாராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை நியாயம் நியாயம் வாழக்கூடிய ஒரு அருமையான நண்பர்கள். அவங்களுக்கு வந்து எதிராளி நல்லா இருக்கணும், அவன் கஷ்டப்பட்டுருவானே அப்படின்லாம் நீங்க வீணை போட்டு குழப்பிக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து வயிற்றுல சில பிரச்சனைகள் வரலாம். இன்னைக்கு வந்து வயிற்று நோய் வருது, வயிற்றுல கட்டி மாதிரி இருக்கு, ஜீரண பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஜீரண பிரச்சனை எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பார்க்கறதுக்கு வந்து அது சாதாரணமா தெரியும், அது பெரிய அளவில் கொண்டு விட்டுரும். அதனால ஆரம்பத்திலேயே இதை வந்து நீங்க கட்டுப்படுத்துறது நல்லது. உங்களுக்கு அனுகூலமான தெய்வம்னு சொன்னா எப்பவுமே இப்போ இல்லை,
துளாராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் 2 பேருமே அதிபதி வந்து சுக்கிரன். சுக்கிரனுக்கு அதிதேவதை வந்து மகாலட்சுமி. மகாலட்சுமியை வழிபடுவது உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் நன்மைகளை தரும். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சிம்பல் பார்த்தீங்கன்னா தேள். அதனால ஜென்ரலா இவங்களுடைய வார்த்தைகள் வந்து அன்பு கலந்திருக்கும். ஆனா அதுவே கொஞ்சம் எதிராளிக்கு கேட்கும்போது என்ன இப்படி பேசுறாரு, இந்த மாதிரி ஒரு கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு, கோவமா பேசுறாருங்கிற மாதிரி தெரியும். ஆனா நெருங்கி பழங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் வந்து எவ்வளவு பலாச்சுளை மாதிரி மேல ஆடா இருந்தாலும் உள்ளம் பழக இனிமையானவர் அப்படிங்கிற விஷயம் விருச்சிக ராசிக்காரர்களை நெருங்கி பழங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய நெருங்கிய ஃப்ரெண்டு வந்து இப்படிதான் இருப்பான். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்னைக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா சார் நீங்க எங்கேயும் வெளியே போயிடாதீங்க, வீட்லயே இருங்க, பத்திரமா இருக்கலாம் நாங்க சொல்ல மாட்டோம். உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னென்ன வேலை இருக்கோ அதை அஸ்யூஷுவல் பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன கொஞ்சம் செல்போனு, உங்களுடைய பர்ஸ் வந்து ஒரு பெரிய நோட்டு கொடுத்துருக்கீங்க, 2 500 நோட்டு கொடுத்துருக்கீங்க, அவங்க ஒரு 500 நோட்டுக்கு தான் சில்லறை கொடுத்தா மீதி வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த சந்திராஷ்டமனால நீங்க அதிகமான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நிதானமாக நடந்து வேகமாக போகிறது, எல்லாத்தையுமே வந்து வண்டி சாவி கூட எடுத்துங்க. நீங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க, வீட்டில் எல்லாரையும் தலைகீழ போட்டு தேடுவீங்க. அன்றைய தினம் அது மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கலாம். அதனால அதை தவிர்த்துருங்க. எப்பவுமே நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபடுறது மிக அருமையான பலன்களை உங்களுக்கு தரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக போன சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7 நாள் சனி சுத்தமாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போய் 3ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துருச்சு. வேலைகளில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இவங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு வரும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன். நல்ல செய்திகள் தேடி வரும். அவங்களுக்கு வந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பண வரவு கூட இருக்குன்னு சொல்லுவேன். நிறைய பண வரவுகள் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கணும் சார், நல்லா இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான நாளாக கூட இதை சொல்லிடலாம். இவங்களுடைய ராசியிலே செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே இவங்களுக்கு உட்கார்ந்துருக்கு. ஒரு சிலருக்கு காதல் ஏற்படலாம். ஏன்னா செவ்வாய் வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். புதனும் சுக்கிரனும் சேர்ந்துட்டாலே எங்க லவ் நிச்சயமா வந்துடும். அதுக்கு வந்து நேர் சந்திரனுடைய பார்வை இருக்கு. அதனால காதல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இப்படி எல்லாம் சொல்றீங்க, இது வந்து சாத்தியமா அப்படிங்கிறவங்களுக்கு இது சாத்தியம் இல்லைதான். ஆனா அந்த தைரியம், செவ்வாய் வந்து அசாத்திய தைரியத்தை கொடுத்துருவார். ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால காதல் சொல்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும். காதல் கல்யாணமே கூடாதுன்னோ கல்யாணம் ஆகாதுன்னோ நாங்க எப்பவுமே சொல்றது இல்லை. அதுக்கூட தகுதியோட அதுல ஈடுபடுறவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எப்பவுமே உண்டு. மொத்தத்துல இவங்களுக்கு வந்து இன்றைய நாள் ரொம்ப அருமையா அமையறதுக்கு இவங்களுடைய வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா முருகன், முருகப்பெருமான், திருத்தணி முருகன். ஒரு வாட்டி திருத்தணி போயிட்டு வாங்க சார். போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான மன கஷ்டங்களும் நீங்கும், பிளானும் நல்லபடியா நடந்து முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி மகர ராசி. இந்த மகர ராசி பத்தி முக்கியமா சொல்லணும் சார். இவங்களுக்கு வந்து இன்னும் 7 சனி முடியல. ஆனாலும் கடந்த இந்த 5 வருஷமா ஒன்றும் ரொம்பவும் கஷ்டப்பட்டுல, நல்லாவும் இருந்தல, மீடியமா இருக்காங்க. மகரத்தார் நகரத்தை ஆழ்வார் அப்படின்னு பழமொழியெல்லாம் உண்டு. அதனால இவங்களுக்கு 2ஆம் இடத்துல இன்னும் பாத சனியா சனி பகவான் இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல ரொம்ப அருமையான இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் வந்து கை கொடுத்து ஐயா நீங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி நீங்க சொல்லலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு, ஆஸ்பத்திரி போய் செக்அப் பண்றவங்களுக்கும் அதே மாதிரி நல்ல செய்திகள். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம், வேண்டிய பில்லை நாங்கள் வாங்கிட்டோம், நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல செய்திகள் இன்னைக்கு வரலாம். எதிரிகள் வசப்படுவார்கள். பேசியே அவங்க வந்து இன்றைய தினம் அவங்களோட பேச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, என்னால் உனக்கு என்ன பிரச்சனை, உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு அருமையான நாள். எதிரிகள் வசப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம் இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால நிறைய தன வரவு இருக்கும். அதை வந்து பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய ஒரு உன்னதமான நாள்னு சொல்லலாம். இவர்கள் வணங்கி மேல நல்லபடியா வரணும் அப்படின்னா சிவ வழிபாடு. இந்த நேரத்துல சிவனை வழிபடுவது இவங்களுக்கு மகத்தான நல்ல மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதியும் பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். மகரம் கும்பம் ரெண்டுமே அவருடைய வீடு தான். இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசியிலேயே சனி இருக்கு. அதனால இப்ப கல்யாண வயசுல திருமணம் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ஜென்ம சனியா இருக்கும்போது திருமண முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. ஆனால் அவங்களுக்கு நல்ல தசாபக்தி நடக்குது, அது குருவனுடைய கடாட்சம் இருக்கு, குரு பார்வை இருக்கு, இதெல்லாம் நிறைய ஜாதகத்துல ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல
அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இப்ப கல்யாணத்துக்கு பார்க்கணும் தவிர தசாபக்தி எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்னா இவங்க இந்த திருமணம்ங்கிற முயற்சிகளை வந்து இந்த நேரம் இந்த ஜென்ம சனி நடக்கும்போது தவிர்த்துறது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்னைக்கு 5ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல சந்திரன் வந்துச்சு அப்படின்னாலே வாயு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்று சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் நிச்சயமா வரலாம். அந்த குழப்பத்தை, அந்த ஒரு பயத்தை வந்து நீங்க இன்னைக்கு கட்டாயம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்களா சொந்தமா மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்காம நீங்களே அந்த நோய்க்கு வந்து ஒரு சரியான தீர்வு காண வேண்டிய ஒரு நல்ல நாள். புதிய முயற்சிகள் எதையும் இன்னைக்கு எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா குழப்பங்கள் இருக்கலாம். அதனால இன்றைய தினம் வந்து அந்த புது முயற்சிகளை தவிர்த்துலாம். இவங்க வணங்கி நல்லபடியா வரணும், நல்ல மேல மேல வரணும் அப்படின்னா இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து மகாகாளி. காளிகாம்பாளை வணங்கினாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. இப்போ காளிகாம்பாளை, காளி தேவியை வணங்கினாங்கன்னா இவங்களுக்கு தைரியமும் வரும், நல்லவைகளும் சிறப்பா நடக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி மீன ராசி. மீன ராசிக்கு வந்து ஒரு சிறப்பு உண்டு சார். அவங்களுக்கு வந்து பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் தன்னுடைய சுகம், ஒரு மீன் மாதிரி தன்னுடைய சுகம் கிடைச்சா தன்னுடைய இது இருந்தா போறோங்கிற ஒரு குணம் இருக்கிறதா மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட பழங்களுக்கு தான் தெரியும் அது இன்னும் அவ்வளோ பெரிய குற்றமா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வரைக்கும் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு, ராசியிலேயே ராகு. ராசியிலேயே ராகு இருந்தா என்ன சார் ஆகும்? ராகு இருந்தா நாங்கள் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். ஜென்ம ராகு சார், ஜென்மத்திலேயே ராகு. 7ஆம் இடத்துல கேது. இது என்ன பண்ணும்? திருமண முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடும். சர்வதோஷமான ஒரு அமைப்பு. ராசியில சரி, மீனராசியிலே வந்து ராகு இருக்கும்போது திருமண முயற்சிகளை தடுப்பாரு. அந்த ராசிக்கு நேர 7ஆம் வீட்டுல கேது கண்ணியில, அதுவும் பாத்தீங்கன்னா கல்யாணத்தை வந்து கட் பண்ணி தான் விடும். அதுக்காக நீங்க ஓஞ்சிட வேண்டாம். 2ஆம் இடத்துல இருக்க குரு வந்து உங்களுக்கு நல்ல அலைன்ஸ் காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தகுந்த பரிகாரங்களை பண்ணிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நேரம் வந்து இந்த நீச்சல் அடிக்கிறேன், ஸ்விம்மிங் பூல் போறேன், அதெல்லாம் தயவுசெய்து இன்றைய தினம் வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்க சந்திரன் வந்து நீரினால் கண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவருக்கு கொடுப்பாரு. அது மாதிரி யாரையும் இன்னைக்கு வந்து டக்குன்னு நம்பவே மாட்டீங்க, எங்களே நம்ப மாட்டீங்க, அதே விஷயம். இருந்தாலும் இன்னைக்கு நம்பி யாரையும் உங்களுடைய பொறுப்புகளை கொடுக்காம இருக்கிறது நல்லது. பர்ஸ் பத்திரம் சார். தன நாசம்னு வருது. தேவையில்லாத விஷயங்களை வாங்கிட்டு ஐயோ அது வாங்கியிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற குழப்பத்துல இன்னைக்கு நீங்க அவசரப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்கி வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமான் தான் வந்து குருவுக்கே வந்து குருஸ்தானத்தை கொடுத்தவர். ஆனால் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிக அருமையான திருப்பங்களை தரும். அடுத்த ஜோதிட சந்தேகங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு நேயர் கேட்டிருக்க விஷயம் என்னன்னா, நீங்க சொல்லும்போது திதி நட்சத்திரம் எல்லாம் சொல்றீங்க, திதி பத்தி நேற்று சொல்லிட்டீங்க, நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்களா சார், அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திதி வந்து இறப்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பிறப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இப்போ நாம சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்துல இந்த நட்சத்திரம், இந்த நேரத்துல இந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நீங்க குறிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை ரொம்ப நெருங்கிய உறவினர்களுக்கோ இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நீங்களே நட்சத்திரத்தை கணிச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து இன்றைய விசேஷங்கள்னு சொல்லும்போது எல்லா சேனல்லையுமே சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரம் இந்த நேரத்துல இந்த நேரம் வரைக்கும் இருக்கு, ராத்திரி இந்த நேரத்துல ஆரம்பிக்குது, இந்த நேரத்துல முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஜோதிட சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாள் என்பது வந்து இன்னைக்கு 6:30 மணி சூரிய உதயம்னா நாளைக்கு 6:30 வரைக்கும் அதே கிழமை தான். இன்னைக்கு என்ன கிழமையோ அதே நாளைக்கு காலையில் 6:30 வரைக்கும் தான். ஆனா நியூமராலஜி படி 12 மணிக்கு மேல நீங்க என்ன பண்றீங்க, அடுத்த நாள் வந்து சொல்றீங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இவங்க என்ன பண்றாங்க, நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நட்சத்திரத்தை வச்சுதான் ராசி கண்டுபிடிக்க போறோம். அந்த நட்சத்திரத்தை வச்சுதான் அந்த குழந்தையினுடைய பேரின் முதல் எழுத்து இதெல்லாம் சொல்ல போறோம். அதனாலதான் நட்சத்திரத்தினுடைய நேரத்தை நாம முக்கியமான விசேஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இதே போல முக்கியமான சந்தேகங்களை விளக்கங்களை பார்ப்போம். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.